கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் பிரதிமா. நான் கேஜிஎஃப்லேருந்து வரேன். என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட், ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தது. ஏன்னா 3 months மந்த்லி டைம் நடக்கும்போது எனக்கு பயங்கர வலி இருந்தது. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. சரி, டாக்டர்கிட்ட போகக்கூடாது, நம்ம ப்ரேயர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தப்போ நான் அதுக்காக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் லாஸ்ட் அங்கிள் ப்ரேயர் டைமில் நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் கடைசியில் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னார், வீணான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணார். அந்த ப்ரேயர் பண்ணோன்னே அங்கிளுக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் மைண்டில் வந்து என்ன அது வீணான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அதுவே மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அப்புறம் நாங்கள் கேஜிஎஃப் போயிட்ட பிறகு செப்டம்பர் 11th வந்துட்டு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ண போகும்போது பார்த்தாக்கா நீ கன்சீவ் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்தது. எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம்னால ரொம்ப கஷ்டப்பட்டார், தெரியும் சாட்சி. அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, சைக்ளோஃபாஸ்மைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷனு. அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும் போது வந்துட்டு அவருக்கு வந்து திருப்பியும் நீங்கள் கன்சீவ் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு வேறு இன்னொரு குழந்தை இல்லை, டாக்டர் வந்து என்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட்னு சொன்னேன், ஸோ நீங்கள் சைன் பண்ணிடுங்க, எனக்கா திருப்பியும் வந்து வேறு குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. சரின்னு சொல்லி நாங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அங்கே டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, உன்னுடைய ஏஜ் பார்த்து இது வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, அதனால் நான் 3 months வந்துட்டு நான் வந்து எதுவுமே இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்மே பண்ண மாட்டேன், நான் உனக்கு 3 months ஆன பிறகு நீ வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 3 months அப்போ வந்து அங்கிள் கிட்ட திருப்பியும் நாங்கள் வந்தப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணார், அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிள் ப்ரேயர் பண்ணும்போது நாங்கள் ப்ரெக்னென்சி வந்து 3 months போனப்போ குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் வந்துட்டு நான் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அங்கிள் கேஜிஎஃப்க்கு வந்திருந்தார் மீட்டிங்காக ஜனவரி மந்த்து. அப்போ வந்து அங்கிள் வந்துட்டு எங்களுக்கு ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணப்போ வந்துட்டு நான் சொன்னேன், அங்கிள் மாதிரி ஜிடிடி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு, அந்த மாதிரி சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அங்கிள் அப்படின்ட்டு. அங்கிள் சொன்னார்மா, மகளே அது மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுனேன். நான் வந்து அந்த டெஸ்ட்டே பண்ணல. அப்போ டாக்டர் என்னை திருப்பி கூப்பிட்டுட்டு, நீ வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க, அது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, நீ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணல, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது என்னோடய சுகர் லெவல் வந்து 314 இருந்துச்சு. 314 இருக்க சொன்னால் நீ வந்து டயபெட்டிக்கு, நீ எப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு டயபெட்டிக் அனுப்பினாங்க. அவர் சொன்னார், நீ எவ்ரிடே 2 times இன்சுலின் எடுத்தால் தான் வந்து உனக்கு கண்ட்ரோல் ஆகும். நான் சொன்னேன், நான் இன்சுலின் எடுக்க மாட்டேன், டேப்லெட் கொடுங்க ஒன்று. டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்துட்டு ஒரு டேப்லெட்டும் நான் எடுக்கலை. ஏன்னா நான் திருப்பி இன்னொரு லேபில் போய் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு நார்மலாக தான் இருக்கும்னு ஒரு ஃபேத்னால டெஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மலாக ரிப்போர்ட் வந்தது. நான் டேப்லெட் கண்டினியூ பண்ணல. கர்த்தர் எனக்கு பெரிய கிருபைகளை செய்தார். அப்புறம் மந்த்து கண்டினியூ லாஸ்ட் டைம் வரும்போது டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஹை பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிவரி நான் ஆக்சுவலாக வந்து அதுக்கு சும்மா டெஸ்ட்டுக்கு போனேன். ஆனால் வந்துட்டு ஹை பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கூட அங்கே வீட்டில் இல்லை. நான் உடனே அங்கிள் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிவிட்டு, அங்கிள் வந்து நான் உள்ள ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னே ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணோன்னே கர்த்தர் வந்து நல்ல ஒரு பெண் குழந்தைய கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்தாரு. அதோட வந்து 6th month நான் ப்ரெக்னென்ட் இருக்கும்போது அங்கிள் வந்தப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா என்னென்ன மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிராக்கிளினை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து அப்போவே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஓகே நம்மளுக்கு பெண் குழந்தை கர்த்தர் பேரோடு சொன்னார் மிராக்கிளின்னு சொல்லிட்டுன்னு. அதனால் குழந்தைக்கு நாங்கள் மிராக்கிளின் ஆராதனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிதான ஒரு கிருபை செய்தார். கர்த்தருக்காகவும் அங்கிள் ஆண்டி எல்லாருக்காகவும் நான் கொடான நன்றி சொல்லுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ராணிப்பேட்டை மாவட்டம் சாத்தூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் நரசிம்மன். வீட்டில் வந்து நிறைய தண்ணிக்கு பஞ்சமாக இருந்தது. போர்வெல் போடலான்னு பார்த்தா போர்வெல் போட பணம் இல்லை. உடனே நகை பேங்க்கில் வச்சு அடமானம் வச்சு நகை பணம் வாங்கலான்னு போனால் அதுக்கும் எனக்கு தெரியாது. நான் 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு பேங்க்குக்கு போய். பேங்க் நடைமுறை என்னன்றது எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் வந்து எங்கள் மச்சினன் காளிதாஸ், எங்கள் அண்ணன் மகன் வெங்கடேசன் இவங்களாம் வந்து கூட நின்று செஞ்சாங்க. அதை போன மாதம் சொன்னாங்க ஐயா அவர்கள், கர்த்தர் நின்று செய்வார் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து அவர் நின்று செய்தார் இவர்கள் மூலமாக. அதே போல் எடுத்து செய்வார். போர் வண்டி வந்துச்சு. எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒண்டி தான் ஆம்பளை, வேறு யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் கூட மாட கொஞ்சம் வேலை செய்து ஆளுக்கு பசங்க யாரும் இல்லை எங்கள் வீட்டு வந்து அந்த நேரத்துக்கு. அப்போ வந்து எங்கள் பாஸ்டர், சபையின் பாஸ்டர் வந்து உமாபதி, எங்கள் மைத்துன காளிதாஸ், வெங்கடேசன் இவங்களாம் வந்து கூட வந்து எடுத்து செஞ்சாங்க. இந்த நேரத்தில் வந்து என் தேவன் எடுத்து செய்தார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிட்டு, அதுக்கு அடுத்ததும் போர் போட்ட எல்லாமே ஆகிப்போச்சு. மோட்ரு இறக்கிறதுக்கு பைப் இறக்கிறதுக்கு காசு இல்லை எங்கள் கையில். அந்த நேரத்தில் வந்து எங்கள் மனைவியின் மூத்த சகோதரி
அந்த அம்மா வந்து தானா முன் வந்து ஒரு 10,000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே போல் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார மேனேஜர் அம்மாவும் அவங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து செய்யுங்க பிரதர் நடக்கட்டும் அப்படின்னாங்க. இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து கொடுத்து செய்தார். போன மாதம் செய்தி வேலையில் வந்து ஐயா அவர்கள் சொன்னார், கர்த்தர் நின்று செய்வார், எடுத்து செய்வார், கொடுத்து செய்வார். அந்த வார்த்தையின்படியே நிறைவேறித்து ஜெபித்த ஐயா அவர்களுக்கும் அற்புதங்களை செய்த தேவாதி தேவனுக்கும் கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த அந்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 16வது வசனமும். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே நன்மை பெற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். இயேசு கூடுகிற இடத்திலெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி இயேசு தன்னுடைய கரத்தை அந்த பிள்ளைகள் மேலே வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிள்ளைகளை அனுப்பி வைப்பார்கள். இயேசுவாமி அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை தன்னுடைய கரங்களை வைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் இயேசு கிறிஸ்து உங்களை அணைத்து உங்கள் மேல் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய கரம் உன்னை வேதனைப்படுத்துகிற கரமாயிருக்கும். ஆனால் என் இயேசுடைய கரமோ உனக்கு ஆறுதல் செய்கிற கரம். ஒரு மனுஷனுடைய கரம் உன்னை அளவைத்து அழகு பார்க்கிற கரம். ஆனால் என் ஆண்டவருடைய கரமோ கண்ணீர் வடிக்கிறவனுடைய கண்ணீரை துடைக்கிற கரம். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனுஷனுடைய கரம் உன்னை தட்டி 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 கீழே மட்டம் தட்டி கீழே வைக்கிற கரம். ஆனால் நீ தேடி வந்திருக்கிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கரம் எப்படியாவது உன்னை கை தூக்கி விட வேண்டும், எப்படியாவது உன்னை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய கையால் உன்னை பார்த்து பார்த்து உயர்த்துகிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய அழகான தழும்புள்ள கரங்களை வைத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த இடத்திலிருந்து அனுப்புவது அதிகமான நிச்சயம். உள்ளே வரும் பொழுது வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். உள்ளே வரும் பொழுது எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, இந்த இருதயத்திலே பாரங்கள், உன்னுடைய மனசில் அநேக பிரச்சனைகள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எங்கெல்லாமோ நான் சென்று பார்த்தேன், எந்த இடத்திலும் எனக்கு விமோச்சனம் இல்லை, யார் என்னை ஆசீர்வதிப்பார்கள், யார் என்னை கை தூக்கி விடுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை இந்த இடத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு பிசாசானவன் அநேக தடைகளை கொண்டு வருவான். இன்றைக்கு அத்தனை தடைகளை தாண்டித்தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தீர்வு வரப்போகிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிரச்சனையோடு ஆண்டவரை தேடி வந்த அத்தனை பேரும் தீர்வு பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக கடந்து போனார்கள்.
2000 வருஷங்களுக்கு முன்பாக சுற்றித் திரிந்த அதே இயேசு அதே வல்லமையோடு அதே மனதுருக்கத்தோடு உங்கள் மத்தியிலே எழுந்தருளி அவர் வந்திருக்கிறார். பிள்ளைகளை இயேசுவிடத்தில் அனுப்பும் பொழுது அங்கிருந்த மனுஷர்களெல்லாம் அந்த பிள்ளைகளை அதட்டினார்கள். இயேசு கிறிஸ்துவ தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வெளியே தள்ளிவிட நினைத்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் தடை பண்ணாதிருங்கள், அவர்களை என்னிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லி அவர்களை தன்னுடைய 2 கரங்களை கொண்டு அணைத்து அவருடைய தலையின் மேலே கையை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த நாட்களிலே ஒரு முறை ஒரு தகப்பனார் தன்னுடைய வாலிப பிள்ளை, ஒரு பிசாசு அந்த வாலிப பிள்ளைக்குள்ளால உட்கார்ந்து அடிக்கடி அவனை தீயில தூக்கி போடுகிறதும் தண்ணியில தள்ளி விட்டு அவனை அழிவிற்கு நேராக கொலை செய்வதற்கும் முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்திலே இயேசுவை தேடி அந்த தகப்பன் வந்தான். வாலிப வயது, பிள்ளையை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக முடியலையே. சின்ன வயதிலிருந்து இந்த பசுத்தாவி என் பிள்ளையை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதே, இதற்கு விமோச்சனம் இல்லையா என்று அவன் பார்க்கும் பொழுது விமோச்சனம் கொடுக்கிற இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டான். இயேசுவிடத்திலே போனால் என் பிள்ளைக்கு விமோச்சனம் உண்டு, இயேசுவிடத்திலே போனால் என் பிள்ளையுடைய இந்த பல வருஷ பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் என்று இயேசு கிறிஸ்துவை தேடி போனான். ஆண்டவருடைய பாதப்படியில் விழுந்து, ஆண்டவரே என் மகனுக்கு நீர் இறங்கும், அவன் பல வருஷமாய் ஒரு கொடிய ஆவியினாலே பாதிக்கப்பட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுற ஆண்டவரே, அவனை எப்ப கொலை செய்யலான்னு சொல்லி ஒரு பிசாசு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அடிக்கடி அவனை தூக்கி தண்ணியில தூக்கி போடுகிறது, அடிக்கடி அவனை தூக்கி நெருப்புல போடுகிறது. என் பிள்ளைய தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியல ஆண்டவரே. எத்தனை காலங்கள் தான் என் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? என் காலத்திற்கு பிறகு என் பிள்ளையை யார் பாதுகாப்பார்கள்? என் காலத்திற்கு பிறகு என் பிள்ளைக்கு யார் உதவி செய்வார்கள்? எனக்கு ஒண்ணுமே விளங்கல ஆண்டவரே என்று சொல்லி தன் பிள்ளையின் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்தார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து கேட்டார், அவனுக்கு எவ்வளவு காலமாய் இப்படி இருக்கிறது? அவன் சொன்னான், சின்ன வயசுல இருந்து இந்த பிரச்சனை ஆண்டவரே, அவன் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வா என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவனை அழைத்து கொண்டு வந்த பொழுது அவனுக்குள் சிறு வயதிலிருந்து அவனை அலக்களித்து கொண்டிருந்த இந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியேறினது. இயேசு அந்த வாலிபனை விடுதலையாக்கி தகப்பன் கையில ஒப்பு கொடுத்து சந்தோஷமா போய் வா என்று சொல்லி அனுப்பினார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து துக்கத்தோடு வந்திருக்கலாம். வாலிப வயதிலே எழும்பி பிரகாசிக்க வேண்டிய என் பிள்ளை இருட்டறையில முடங்கி கிடக்கிறானே, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய என் பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையே, கல்லூரிக்கு அனுப்பி பார்த்தால் சில நாட்கள் போய்விட்டு அங்கிருந்து வந்து விடுகிறானே. ஆண்டவரே, என் பிள்ளையுடைய எதிர்காலம் இருண்டு விடுமா? என் பிள்ளையுடைய எதிர்காலம் பாழாகி கிடக்கிறது. அவன் கூட படித்த பசங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு வேலையில சேர்ந்துட்டாங்களே, என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்காக நீரூற்றுகளை ஏற்படுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய பிள்ளை இருக்கிற இடத்திலே அவனுக்காக ஒரு வாழ்வின் நீரூற்றை ஏற்படுத்துவார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எந்த பிள்ளை கல்லூரிக்கு போக மாட்டேன், பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டேன், என்னை தொந்தரவு பண்ணாதிருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அந்த பிள்ளையை என் இயேசு இன்றைக்கு தொடுகிறார். அந்த பிள்ளையுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு திருப்புகிறார். இன்றைக்கு அந்த பிள்ளையை தொட்டு அவனுடைய மன இருதயத்தை திருப்பி நாளைக்கு காலையில் அவன் எழுமின உடனடியாக சொல்லுவான், அம்மா இன்னொரு முறை இன்னொரு கல்லூரியில் கொண்டு சேர்த்து விட்டுருமா, எப்படியாவது பிரின்சிபாலுடைய காலில் கையில் விழுந்து என்ன கல்லூரியில் சேர்த்து விட்டுருமா, நான் படிக்கணுமா, இனி காலத்தை விரயம் பண்ண மாட்டோமா, அப்பா இன்னும் ஒரே ஒரு முறை எனக்காக வேண்டிய அந்த முதல்வரை பார்த்து என்ன சேர்த்து விட்டுருங்க, பிரின்சிபால் மேம பார்த்து என்ன சேர்த்து விட்டுருங்க, நான் ஒழுங்கா படிப்பேன்னு சொல்லி உன் பிள்ளைகள் சொல்லுகிற நாட்கள் வரும். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் அநேக நாட்கள் உங்கள் படுக்கையை கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் நிமித்தம் உங்களுடைய வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளால சண்டை, பிள்ளைகள் நிமித்தம் வெளியே தலகாட்ட முடியவில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வதற்காக என் இயேசு வந்திருக்கிறார். அவர் உன் பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்புவது லேசான காரியம். நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ பேரிடத்தில் சொல்லி அவனுக்காக ஜெபித்து பார்த்தேன்,
பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ கவுன்சிலிங் சென்டருக்கு பிள்ளை அழைச்சிட்டு போறேன், பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது என்று நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு மேலே தான் நன்மை நடக்கும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போவது என் ஆண்டவருக்கு விருப்பமில்லை. உன் பிள்ளைகள் கெட்டு அழிவது என் ஆண்டவருக்கு விருப்பமில்லை. இன்றைக்கு பிந்தி கிடக்கிற உன் பிள்ளையை ஆண்டவர் முந்தி கொண்டு வருவார். ஒருவேளை வாலிப பிள்ளை மதுபானங்களை அறிந்து வீட்டில் வந்து உன்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளை வாழ வேண்டிய வயசுல இந்த மதுபானத்தை குடிச்சு குடலெல்லாம் செத்து போய் லிவரெல்லாம் ஃபெயிலியர் ஆகி என் பிள்ளை வீட்டில் கிடக்கிறாரு. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வாலிப வயசு, இனி என் பிள்ளை வாழக்கூட ஆரம்பிக்கல, அதற்குள்ளால லிவர் ஃபெயிலியர் ஆயிருச்சேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற ஒரு தாயாரை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளையுடைய லிவரை பாதுகாத்து தாங்க. மருத்துவர்கள் இதுக்கு மேல அவனை குணப்படுத்த முடியாது, அவனுடைய லிவர் ஃபுல்லா டேமேஜ் ஆகி போச்சு, அழுகி போச்சுன்னு சொன்னாங்களே. என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. கண்ணீரோடு வந்திருக்கிற மகளே, என் நேசு சொல்லுகிறான், மறுபடியும் உன் பிள்ளையை கொண்டு போய் டாக்டரிடத்தில் காண்பிக்கும் பொழுது உன் பிள்ளையுடைய லிவர் ஆண்டவர் புதிதாய் மாற்றி இருக்கிறதை அவர்கள் சொல்லுவார்கள். பிந்தி கிடக்கிற உன் பிள்ளையை ஆண்டவர் முந்தி கொண்டு வருவார். இன்னொரு தகப்பனாரை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஊர் வம்பு பண்ணி கொண்டிருக்கிற என்னுடைய மகன், அவன் நிமித்தம் ஊரே இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறது. இப்படி ஒரு பிள்ளையை நீ பெற்றதுக்கு பதிலா நீ செத்திருக்கலாமே சொல்லி என்னை பார்த்து சொல்லுகிறார்கள். என் பிள்ளை நல்ல பேர் வாங்கி கொடுப்பான்னு நினைச்சா என் பிள்ளை ஊர்ல எனக்கு அவமானத்தை வாங்கி கொடுத்தானே, ஊராருக்கே உபத்திரவமா இருக்கிறானே என்று அழுது கொண்டு வந்திருக்கிற தகப்பனே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும். உன் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறான் என்று நீ கேள்விப்படுகிற ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் இதை காணும். ஒருவேளை சில தாய் தகப்பன்மார்கள் நினைக்கலாம், என் பிள்ளையுடைய வயசிற்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, என் பிள்ளை எவ்வளவுக்கு அவ்வளவு வளர்ந்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய மூளை வளரலை, அவனுடைய செயல்கள் வளரலை, பிள்ளை இன்னும் பேசலை, பிள்ளை இன்னும் நடக்கலை. அநேக தாய் தகப்பன்மாருடைய இருதயத்திலே ஒரு வேதனை. இன்றைக்கு என்ன இயேசு சொல்லுகிறார், இதுவரைக்கு பேசாத உன்னுடைய பிள்ளையுடைய நாவிலே என் இயேசு இன்றைக்கு அக்கினி குரடை வைக்கிறார். 4 வயசாச்சு, 5 வயசாச்சு, இன்னும் பேசலை, ஆண்டவர் இன்றைக்கு பேச வைக்கிறார். 5 வயசாச்சு, இன்னும் பிள்ளை நடக்கலை, என் இயேசு இன்றைக்கு அந்த பிள்ளையை நடக்க வைக்கிறார். 5 வயசாச்சு, இன்னும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய காரியங்களை தானே செய்யவில்லை, யாராவது ஒரு உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது. கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை மருத்துவர்கள் அவனுக்கு டவுன் சிண்டம்ஸ் இருக்கு, அவன் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லி இருக்கலாம், இல்லைன்னா அவனுக்கு ஆர்டிசன் சொல்லி இருக்கலாம். எது சொல்லி இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். அந்த ஆர்டிசத்தை மாற்றுகிற என் இயேசு இன்றைக்கு உங்கள் அருகாமையிலே வந்திருக்கிறார். மூளை வளர்ச்சி இல்லாத உன் பிள்ளையுடைய மூளையை வளர பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிள்ளைகளை அணைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் அந்த பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் என் இடுப்பிலே தூக்கி சுமக்கப்படுவார்கள், என் முழங்காலிலே போட்டு தாளாட்டப்படுவார்கள். இன்றைக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, மூளை வளர்ச்சி இல்லாத என் பிள்ளையை, பேசாத என்னுடைய பிள்ளையை, நடக்க முடியாத என் பிள்ளையை உங்க மடியில தூக்கி வைக்கிறப்பா, உங்க மடியில வச்சு என் பிள்ளை வளர்த்த ஆளாக்கி தாங்க ஆண்டவரே. பார்க்கிறவங்க எல்லாம் உன் குடும்பத்தில் ஏதோ சாபன்னு சொல்றாங்களே, நான் அப்படி எந்த பாவமும் பண்ணலையே ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நீர் இறங்க மாட்டீரா? என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து உங்களுடைய நிந்த இந்த பூமியில இராதபடிக்கு முற்றிலுமாய் அற்று போகும்படி பண்ணி உங்களை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு பாட்டி தன்னுடைய பேரனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கண்ணீரோடு சொன்ன காரியம், பிள்ளைக்கு 4.5 வயசாச்சு, இன்னும் ஒரு வார்த்தை பேசலை. அந்த பிள்ளைக்கு கூட உள்ள 4.5 வயசுல உள்ள பிள்ளைங்க விளையாடுற இடத்துல என் பேரனை கொண்டு விட்டாச்சுன்னா எல்லா பிள்ளைகளும் பேசுறாங்க. இவன் பேச ட்ரை பண்றான், அவனால பேச முடியல. எல்லாரும் எங்களை பார்த்து கேட்கறாங்க, உங்க பேர பிள்ளை பேசுறது என்ன பாஸ்டர்னு கேட்கறாங்க.
எங்களுக்கு வேதனையா இருக்கிறது. என்னுடைய மகள் இதன் நிமித்தம் டிப்ரெஷன்ல போயிட்டா. என்னுடைய மருமகன் மனம் உடைஞ்சு போயிட்டாரு. ஏன் இப்படி ஒரு பிள்ளை கிடைத்ததோ என்று தெரியவில்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கூட்டம் முடிந்ததற்கு பிறகு மேடையில் உட்கார்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே என் கையில கொடுத்தார்கள். என் மடியில் வைத்து அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கும் போது சொன்னேன், ஆண்டவரே, உன் பிள்ளைகள் உம்முடைய இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவார்கள், உங்களுடைய மடியில் வைத்து வளர்த்து ஆளாக்கப்படுவார்கள் என்று சொன்னீரேன். இந்த பிள்ளைக்கு உங்க மடியில் உட்காருகிற பாக்கியத்தை இப்பொழுது நீர் கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். பிள்ளையை தூக்கி உங்க மடியில் வைக்கிறப்பா, இந்த பிள்ளையை நீங்க வளர்த்து ஆளாக்கி தாங்க. இந்த பிள்ளையுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், எப்பத்தா என்கிற வார்த்தையை உம்முடைய நாமத்தினாலே என் பிள்ளையை பார்த்து நான் பேசுகிறேன், திறக்கப்படுவதாக என்று சொன்னீரே. நாவின் கட்டுகள் அவிழ்ந்து போய் என் பிள்ளை சுவையாய் பேசி அடுத்த மாசம் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபித்து அந்த பாட்டியுடைய கையில் கொடுத்துட்டு நான் சொன்னேன், அம்மா தைரியமா போங்க, இன்னைக்கு பிறகு உங்க பிள்ளை இயேசுவினுடைய மடியில் வளர்க்கப்படுவான். பாருங்க, நாளைக்கு என்ன பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உன் பிள்ளை சரமா பேசுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி அந்த தாயிடத்தில் அந்த பிள்ளையை கொடுத்தேன். என்னுடைய மடியில் இருந்த அந்த பிள்ளையை வாங்கும் பொழுது அந்த பிள்ளை தூங்கி கொண்டே இருந்தது. அப்படியே கையில் கொடுத்த நைட்டு 10 மணி அந்த பிள்ளைக்காக ஜெபித்து தாயிடத்தில் கொடுக்கும் பொழுது அப்படியே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் வீட்டில் தூங்க வைத்தார்கள். அந்த பிள்ளையுடைய தாத்தா ஒரு போலீஸ்காரர், அவரும் அந்த வீட்டில் கொண்டு போய் இந்த பிள்ளையை படுக்க வச்சுட்டு அவர் நைட் டியூட்டி போய்விட்டார். நைட்டெல்லாம் அவருக்கு ஒரு வேதனை. நைட் டியூட்டியில் இருந்தேன்னு தான் பேர், ஆனாலும் தன்னுடைய பேர பிள்ளையை குறித்து ஒரு கவலை, ஆனாலும் ஒரு நம்பிக்கை. ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நிலைப்படுத்தி நிறைவேற்றுகிற ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு ராத்திரி முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலையில் நேர தன்னுடைய மகளுடைய வீட்டிற்கு போனார். நைட் டியூட்டி முடிச்சு தன் பேரப்பிள்ளையை பார்க்க வேண்டும், என்ன வித்தியாசம் இருக்கிறது நாம் பார்க்க வேண்டும். நாளைக்கு காலையில் நல்ல செய்தியின் ஐயா மூலமாக சொன்னார் ஆண்டவர், என் பேரப்பிள்ளையை பார்க்க போகிறேன் என்று நம்பிக்கையோடு இந்த வீட்டிற்கு வருகிறார். வரும்பொழுது அப்போதான் காலையில் அந்த பிள்ளை தூங்கி எழும்பி, நைட்டு போன உடனே அப்படியே கொண்டு பிள்ளையை படுக்க வச்சுட்டாங்க. காலையில் அந்த பிள்ளை எழும்பி முதலாவது முழிக்கிறது அந்த தாத்தாவுடைய முகத்தில் தான் முழிக்குது. தாத்தா நைட் டியூட்டி முடித்து வருகிறார். உடனடியாக அந்த தாத்தாவுடைய முகத்தை பார்த்து சிரித்தது. ரெண்டாவது எழும்பி ஓடி தாத்தாவுடைய கரத்தில் வந்து, தாத்தா நைட் டியூட்டி முடிச்சிட்டு வந்துட்டியா என்கிற ஒரு சென்டென்ஸே அந்த பிள்ளை பேசினது. இந்த தகப்பனுக்கு ஒரே ஆச்சரியம், தாத்தாவுக்கு ஒரே ஆச்சரியம், தாய்க்கு ஒரே ஆச்சரியம். பொதுவாக பிள்ளைகள் அம்மா என்கிற ஒரு வார்த்தையை சொல்லும், அப்பான்னு சொல்லும், மாமான்னு சொல்லும், சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லிதான் அதன் பிறகு சென்டென்ஸ் அந்த பிள்ளைகள் பேசணும்னா பல மாதங்கள் ஆகும். ஆனால் ஒரு பிள்ளை அம்மா என்கிற வார்த்தை பேசாமல், அப்பா என்கிற வார்த்தை பேசாமல், மாமா என்கிற வார்த்தை பேசாமல் ஒரேடியாக தாத்தா நைட் டியூட்டி முடிச்சு வந்துட்டியான்னு கேட்கிறது என்றால் அது என் ஆண்டவர் ஒருவரால் தான் அதை செய்ய முடியும். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அடுத்த மாதம் ஆறுதலை தேடி கூட்டத்தில் அந்த பாட்டியும் அம்மாவும் தாத்தா எல்லாரும் அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி சாட்சி சொன்னார்கள். இப்போல்லாம் அந்த தாய் தகப்பனை கேட்டால் சொல்லுவாங்க, ஒன்றுமே பேசாமல் இருந்த பிள்ளை இப்போ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உட்காருமான்னு பார்த்தா வாயை மூடுறதே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கங்கள் எங்களை நெருங்கி வரும் பொழுது, எங்கள் துன்பத்திலே இன்பமாய் வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்றேன்ப்பா. இந்த நாளிலும் உடைய கரத்தின் மேன்மைகளை குறித்து என் பிள்ளைகளோடு கூட நீ பேசினேன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்து ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பரியாய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் அனைத்து ஆசீர்வதிப்பீரா. நீ சொன்னீரே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தால்
என் நாமத்தை மறந்தலியாமல் என்னை தேடி வந்திருக்கிறபடியால் இதோ திறந்த வாசல் இருக்கும் என்பதாய் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்னேன். மூட முடியாத திறந்த வாசலை உங்க கையால என் பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் எந்தெந்த தாய் தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை நினைத்து கண்ணீரோடு, ஆண்டவரே, என் வாலிப மகள் தன்னுடைய வாலிபத்தை விரயமாக்கி தாய் தகப்பன் பேச்சுக்கு கேட்டான், மனம் போன போக்கில் வாழ்கிறாள் என்ற கண்ணீரோடு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கண்ட்ரோலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுங்கப்பா. பிடிவாதம் பண்ணுகிற வாலிப மகள்கள், பிடிவாதம் பண்ணுகிற வாலிப மகன்கள் இன்றைக்கு உங்களால் தொடப்பட்டுட்டாண்டவர். அவர்களை நீர் அணைத்துக் கொள்ளும். என் பிள்ளைகளுடைய கரங்கள் மீறி அவர்கள் போயிருக்கலாம். தாய் தகப்பனுடைய கை மீறி பிள்ளைகள் போயிருக்கலாம். கை மீறி போயிடுச்சு. பிள்ளை கை நழுவி போயிட்டானே. கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. எங்க கையிலிருந்து பிள்ளைங்க கை நழுவி போனாலும் உங்க கை நழுவி யாருமே போக முடியாதுப்பா. அந்த கரங்களை பத்தி தானே பேசுனீங்க. அந்த கரங்களுக்குள்ளால் இவர்கள் பிள்ளைகளை நீர் அணைத்து அவர்கள் சிரசில கையை வைத்து, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். மும்பையில் குடும்ப ஆசீர்வாத கூடுகை. மும்பை தேவனின் அன்பு ஜெப கோபுரத்தில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். இக்கூடுகையில் சகோதரர் டி. ஸ்டீபன் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். நடைபெறும் இடம் நம்பர் 211 2nd floor ஷிட்டிட் எமினன்ஸ் மதுகுஞ்ச் சொசைட்டி, ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் என்ட்ரன்ஸ், ஜங்கல்மங்கல் ரோட், நியர் பட்டிப்பாடா, பாண்டுப் வெஸ்ட், மும்பை, மகாராஷ்டிரா 400078. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 044 24 54 7999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 2454 7999 மற்றும் 994119 50 999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.